கர்த்தர் நல்லவர், அவர் கிருபைகள் என்றும் உள்ளது. பிதாவாகிய தேவனாலும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவாராக, ஆரோக்கியப்படுத்துவாராக. ஆமென். க்ளோரி டு காட். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றிலேயும் வேண்டிய நற்சுகத்தை ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வருகிறது, வாழ்க்கைக்கு வழியை காட்டுகிறது, பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது, வாழ்க்கையின் நோக்கத்தை காட்டுகிறது, எங்களுக்கு எல்லாமாயிருக்கிறது, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காயிருக்கிறது. இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டியவைகளில் முதன்மையானதும் பிரதானமானதும் முழுமையானதும் முதன்மையானதும் உம்முடைய ஜீவ வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் பலப்பட, தியானிக்க, தியான புருஷர்களாய், தியானிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வருகையின் போது ஆண்டவரே வேத வசனங்களில் தேறினவர்களாக இந்த உலக ஓட்டத்தை முடித்து உமக்கு முன்பதாய் நிற்கிற போது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் பூரண புருஷராகும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தருளும். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, கண்களை பார்த்து, முகத்தை பார்த்து, சிரிச்ச முகத்தோட உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றையும் கர்த்தர் ஆரோக்கியத்தினாலும் சுகத்தினாலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சொல்லுங்களேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இப்போ தான் பார்க்குறாரு, சொல்கிறதுக்கே தயக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். ஸ்தோத்திரம். தம்பி, அந்த ஸ்லைடு போடுப்பா. ஜஸ்ட் நம்ம ஒரு வார்ம் அப்க்கு நம்ம ஒரு சில ஸ்லைடை நம்ம பார்க்க இருக்கிறோம். You shall know the truth and the truth will make you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல் காரியம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றிலேயும் விடுதலையின் பிரசன்னத்தோடு இந்த உலக வாழ்க்கையில் ஜீவிப்பது தான் நம்மை படைத்த சிருஷ்டித்த தேவனுடைய நோக்கம். ஆமென் என்று சொல்லுவோமா? உங்கள் சிந்தனையில் ஒருவேளை டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, மனக்கவலை, சோர்வு, வாழ்க்கையை குறித்த பயம், திகில், ஒடுக்கம், என்ன ஆயிருமோ அப்படின்ற பயம், அச்சம், படுக்கும்போது திடீர்னு நடுராத்திரியில் எழுந்து உட்கார்ந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஒரு சிலர் பயந்துட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் ஸ்டாப், திங்க் அண்ட் ஆக்ட், இந்த 3 காரியத்தை நம்ம மனசில் கொண்டு வரணும். முதல்ல நிற்கணும், என்ன பிரச்சனைன்றதை திங்க் பண்ணணும், அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு பரலோக சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஆமென். கணவன் வீட்டில் சவுண்டு விட்டு பேசும்போது மாம்சத்தில் இருக்கிற சகோதரி உடனே ரிப்ளை பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனை ஆகுது. அந்த இடத்துல இந்த ஸ்டாப், திங்க், ஆக்டை நீங்கள் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நின்று அவருக்குள்ளே என்ன ஆவி கிரியை செய்யுதுன்னு பார்த்துட்டு அந்த ஆவியை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியினால் கட்டி அந்த நேரத்தில் இயேசுவின் வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா குடும்பம் பரலோகமாக மாறும். ஹல்லேலூயா. என்ஜாய் பண்ண வேண்டும். ஆமென். அடுத்த ஸ்லைட் போடுங்களேன். இப்போது இந்த சைடில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், இதில் யார் எப்படி இருக்க விரும்புகிறீங்க? கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. ஆமென். அப்படியே டைட்டாக வச்சுட்டு ஏதோ சொல்லக்கூடாததோ சொல்லுங்கள். எதை மாதிரி இருக்க விரும்புகிறீங்க? அட்லீஸ்ட் இருக்கிறோமோ இல்லையோ சொல்லுங்கள். லெஃப்ட்டு, யாரெல்லாம் லெஃப்ட்டு கொஞ்சம் கையை தூக்குங்க. ஓகே. ஒரு சிலர் ரைட்லேயே இருக்கிறாங்க. அடுத்த ஸ்லைடு போடுங்க பிரதர். எஸ், ஒரு சிலர் இங்கே இருக்கிறவர் பார்க்குறாரு, டே எப்பட்றா நீ இப்படி இருக்கிற? ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்லைடு போடுங்க. அப்படி இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கணும். சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு
என்ன இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம சர்ச்சுக்கெலாம் ஒழுங்காக ரெகுலராக வந்துட்டு போயிட்டுருப்போம், ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துட்டுருப்போம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா நான் சர்ச்சுக்கெலாம் ரெகுலராக தானே வரேன், எனக்கு ஏன் பிரச்சனை வருது, எனக்கு ஏன் சரீரத்தில் பலவீனம் வருது? ஆண்டவர் சபைக்கு வரும்போது உங்களுக்கு அதுக்குரிய ஞானத்தின் ஆவியை கொடுத்து ஒவ்வொரு வாரத்தின் நாட்களில் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். ஆமென். கொஞ்சம் சரியாக சாப்பிட வேண்டியதை சாப்பிட்ணும், செய்ய வேண்டியதை செய்யணும், விளையாட வேண்டியதை விளையாடணும். அதே நேரம் இதுலேயும் நேரத்தை அதிகமாய் செலவிடும்போது நம்மளுடைய ஓட்டம் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றில் நற்சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். என்னுடைய பிரின்சிபல் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறது 1:10. சரீரத்துக்கு 1% கொடுத்தா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 10% கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதுக்குரிய ஆதாரங்கள் உண்டு, நான் பின்பாக சொல்லுகிறேன். அடுத்த ஸ்லைடு போடுவா. நம்ம ஆளுங்க நிறைய பேர் இங்கே அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, லெஃப்ட் சைடில் எல்லாம் படுத்ததுக்கு அப்புறம் தான் மொபைல் ஃபோன் அப்படியே உட்காந்துட்ருப்போம். பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கோம். சபைக்கு வந்துட்டு ஆண்டவரே என் கண்ணை சுகமாக்குங்க, தயவு செஞ்சு ஞானம் அடைவோமாக. ஹல்லேலூயா. தூங்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக தூங்கினோம்னா ப்ரெஷர் வராது, ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக டெவலப் ஆகும், ஒழுங்காக சுரக்கும், சுகர் வராது, கொலஸ்ட்ரால் வராது. நம்ம செய்யணும்னு ஆண்டவர் அதுக்கு இன்னும் நேர்த்தியாக படைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் 8 மணி நேரம் குறைஞ்சது 7 மணி நேரம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஆஹா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. போய் பார்த்தீங்களா? அடுத்த ஸ்லைட் போடுங்கம்மா. இப்போ உலக மனுஷனுக்கே தன் சரீரத்தை காத்து கொள்ளணுன்றதுல அவ்வளோ அக்கறை இருக்குது. அவன் ஒரு சிலர் கேட்ஜெட்லேயும் என்டர்டெயின்மெண்ட்லேயும் என்ஹான்ஸ்மெண்ட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிப்பட்ட காரியங்களில் நேரங்களை செலவிட்டு தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக்கொண்டு, தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு, தங்களுடைய கொடுக்கப்பட்ட இந்த ஒரே வாழ்க்கையில் இந்த மாம்சத்தை, இந்த சரீரத்தை சரியாய் பேணாதது நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சுற்றார்களுக்கும் வேதனையை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மை சிருஷ்டித்தவர், வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே, நம்மை சிருஷ்டித்தாராம். எதினால் சிருஷ்டித்தார்? மண்ணினாலே சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பின் தேவன் இந்த சரீர பிரமாணத்தை, இந்த சரீரம் எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுன்ற காரியத்தை எல்லாத்துலேயும் இதில் எழுதி வச்சிருக்கிறார். இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிச்சிடலாம். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென்னு சொல்லலை. ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணிட்டேனே பிரதர், எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் வந்து உட்காந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் நற்சுகத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைடு போடுங்களேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹஸ்பண்ட் லெஃப்ட் கேட்டகரியில் பார்க்கும்போது ஹஸ்பண்டு ஒய்ஃபு அன்பை மாறி மாறி வழங்குறாங்க கோபத்தாபத்தோடு. அவங்க சரீரத்தில் பாதிக்கப்படுறதை விட அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமும் அந்த பிள்ளைகளுடைய மனமும் தான் அதிகமாய் பாதிக்கப்படுது. இந்த காரியம் நம்ம லிஸ்ட்டில் யாருடைய குடும்பத்தில் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளட்டும். ஆமென். நான் கரெக்டான சத்தியத்தை தானே சொல்லிட்டு இருக்கிறேன், நோ டவுட் இல்லை பிரதர். எங்கள் வீட்டில் நடக்கிறதுலாம் இதை குறித்து எங்களுக்கு உணர்வே இல்லை. போடும்போது நீனான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் இப்படி ஸ்லைடை போடும்போது தான் கொஞ்சம் வெளிச்சம் வருது. தயவு செஞ்சு வெளிச்சம் வரட்டும். ஆமென். வெளிச்சம் வந்தால் என்ன ஆயிரும்? கரெக்டாக சொல்லுங்களேன். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த காரியம் இன்னொரு குடும்பம், என் குடும்பம்லாம் இப்படி தாங்க இருக்கணும்னு விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும். கல்யாணம் ஆகாதவங்க வெளிச்சம் படைஞ்சு, ஆண்டவரே என் குடும்பம் ஆரம்பத்திலேருந்தே எப்படி இருக்கட்டும், எலியும் பூனையும் டாமஞ்சேரியை போல நான் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நிறைய பிரதர்ஸ்லாம் அப்படியே பார்க்கும்போது எப்போ ஃபோன் போட்டாலும் ஃபோனை எரியிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்கிட்ட போயிட்டு இப்படி இருக்க சொல்கிறீங்களேன்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு என் குடும்பம் இப்படி தாங்க இருக்கணும். ஹல்லேலூயா. அது இங்கேயோ ஊர்லேயோ பேசும்போதெல்லாம் தேவனுடைய அன்பின் பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. பேசுகிற வார்த்தையில் ஜீவன் உண்டு, பேசுகிற வார்த்தையில் சுகம் உண்டு. இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு சகோதரன் தன் மனைவியை பார்த்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறீங்க, நீ எனக்கு முன்னாடி செத்து போவேன்னு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் மனைவி பலவீனப்பட்டிருக்கிறார். உங்கள் வார்த்தை நிமித்தம் மனைவி பலவீனப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வார்த்தை நிமித்தம் நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால் உங்கள் மனைவி ஆரோக்கியத்தோடு தீர்க்காயுசோடு விளங்குவார்கள். ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் இந்த இடத்துல உண்டு, தெரிஞ்சு வச்சு இதெல்லாம் பேசலை. ஐம் டாக்கிங் பிளைன்லி. தெரிஞ்சு வச்சுட்டு பேசினா ஏமாத்துக்காரன். நோ. ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறீங்க. ரிப்பன்னா, நீங்கள் வார்த்தையினால் மனம் திரும்பினால் உங்கள் குடும்பம் சேமம் அடையும்.
ஹல்லேலூயா. போதும் பிரதர். இப்போ ஒரு கொஸ்டின் நேரம். சகோதரர்கள் மத்தியில் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங்க சொல்லுவோம். மன மகிழ்ச்சி நல்ல டேஷ். பிரதர்ஸ் தானே சொல்லணும். கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும், இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ காரியம். பின்னாடி சத்தியத்தில் கரெக்டாக வந்துடுவோம். பிரதர் சைடில் சொல்லுங்களேன். அந்த சைடில் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்களே. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னா என்னது? மருந்து. அண்ணே அர்னால்டன் எனக்கு முன்னாடி இருக்கிற அண்ணன் அந்த அண்ணன் பேர் என்னது? அண்ணா எழுந்துருங்க. உங்களை தானே அர்னால்டன் எனக்கு முன்னாடி. கரெக்ட், அவர் தான். முறிந்த ஆவியோ எலும்புகளை என்ன பண்ண செய்யுமா? உயிர்ப்பிக்குமா? ஏ அப்பா, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அண்ணன் இளவரசன் அண்ணன் பேரை சொல்லி நம்ம தம்பி நெல்சனுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துடலாம். என்ன கொடுத்துடலாமா? தாராளமா. தம்பி நெல்சன், நீ வாப்பா, வாடகை சொல்லலாம். வா 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 வா. இப்போ உனக்கு முன்னாடி 2 கிஃப்ட். எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டுங்களேன். இது வேணுமா இது வேணுமா? பயங்கரமான கொஸ்டின்ல. இப்போ கரெக்டாக சொல்லு, டக்குன்னு சொல்லணும். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், எதை குறிச்சின்னு பார்த்துக்கணும். இது வேணுமா இது வேணுமா? இது என்னது? ஆப்பிள். ஓகேவா? சொல்லப்பா, இது வேணும். ஏன் இது சூஸ் பண்ணிக்க வேண்டியதானே? இது போதும், வாங்கிக்கோ. கரங்களை தட்டுங்களேன். இப்போ ஏன் இது வேணான்னு சொன்னாரு? எதுக்குங்க? சுகர் கூடிருமா? இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம குடும்பத்தாரெலாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது சாக்லேட்டு பிஸ்கட்டுன்னு பேரலாக வாங்கிட்டு போகிறத விட ஃப்ரூட்ஸாக வாங்கிட்டு போய் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுங்க. ஆமேன். கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஆமேன், ஆமேன். ஒரு எழுப்புதல் வரணும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். டிக்னிட்டி பார்ப்பாங்க. இதை போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நோ 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 நோ. ஐயா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக சாப்பிட்டு போ. ஆமேன். சாக்லேட்டை கொடுத்து கொலஸ்ட்ராலையும் சுகரையும் கூட்டுறதுக்கு பதிலாக. ஆமேன். அடுத்த கேள்வி. தேவன், இப்போ சிஸ்டர் சைட்லேருந்து தேவன் ஒருத்தர் மட்டும்தான் சொல்லணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் டேஷ். யா சிஸ்டர் பிரதர், உங்கள் சிஸ்டர் சாஸ்லின், நீங்கள் வாங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டுங்களேன். இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் தான். நம்ம பிரதர் வாலிபர்கள் சைடில் போயிடலாம். சிஸ்டர் இப்படி வந்து அப்படி வந்துடுறேன். எது வேணும் சிஸ்டர்? சொல்லுங்கள், எது வேணும்? இதை எடுத்துக்கிறீங்க. ஸ்லைடு போட்டதுக்கப்புறம் மெசேஜ் எனக்கு இன்னைக்கு உள்ள ஊழியம் முடிஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியம் வாலிபர்களுக்கே உரியது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் சுகமாய் இருப்போமா? இருப்பீங்களா? தம்பி பென்ஸ் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, குயிக்கா. அப்ப இது யார் தான் வேணும்? யாருக்கு தான் வேணும்? தம்பி இதுவா இதுவா? இது சூஸ் பண்ணிக்கிற என்னப்பா யூத் பிரபாகர் சொரீரா பிரம்மண்டே என்ஜாய். ஓகே, இன்னும் அப்போ இது ஃபைனல். யார் லக்கி? இந்த சைடில் இருந்து சொல்லிடுவோம். இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா? ஒரு சிலர் இன்னும் சிரிக்காமல் அப்படியே இருக்கிறத பார்க்கும்போது இந்த கொஸ்டின் காட்சி கொஞ்சம் சிரிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் டேஷ். அது எல்லாரும் சொல்லிடுவோம். இன்னொரு வசனம் இருக்குது, இப்போ நம்ம டாபிக் ஏற்ற வசனம் இருக்கே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு பிறகு. பிரதர் ஜெபராஜ் பிரதர் வாங்க 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 வாங்க, ப்ளீஸ் கம் குவிக்லி. மெசேஜ் போயிடலாம் வாங்க. அவ்வளோதானா? God bless you. ஓகே, ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இந்த ஆராதனை முடித்த பிற்பாடு கீழே அன்பின் விருந்து உண்டு, தொண்டையில் கத்தியை வைப்போம். ஆமேன். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் கேட்கல. அதுவாக ஒரு சிலருக்கு வந்து விருந்தாளியாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம சைடு செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம். ஆமேன். 3 காரியங்கள். 1, பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வியாதியை கொண்டு வருகிறான். 2வது, சரீர பிரமாணத்தை, இந்த சரீரத்தை பேண வேண்டிய விதத்தில் நாம் பேணாதது நிமித்தமாய் நம்மளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 3வது, இயற்கை சூழ்நிலைகள் நிமித்தம் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை மேற்கொள்ள முடியாத அந்த பலயின்மை, ஸ்ட்ரென்த்லெஸ் நிமித்தமாக மனசோர்வடைந்து டிப்ரெஷன் அடைஞ்சு சரீரத்தில்
ப்ரெஷரையும் சுகரையும் கொலஸ்ட்ராலையும் கொண்டு வந்த ஒரு சில சகோதர சகோதரிகளும் உண்டு. இந்த நல்ல தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிற போது அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அந்த வார்த்தையை நீங்கள் பிடிக்கும்போது தான் அந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் விடுவீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள், பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் உங்களை பிடிக்க ஆரம்பித்து விடும். அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாத ஒரே காரணத்தின் நிமித்தம், குடும்பத்தில் பிரச்சனை, பணத்தின் நிமித்தம் பிரச்சனை, மன உளைச்சலின் நிமித்தமாக எல்லா விதத்திலும் எரிச்சலும், பொறாமை, கோபம், வாக்குவாதம் என்கிற அநேக வியாதிகளுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாதபடி வசனத்தை நீங்கள் பிடிப்பீர்களானால், வசனத்தை கொடுத்த தேவனை விசுவாசிப்பீர்களானால், அந்த வசனத்தை நம்ப பண்ணின ஆவியானவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அந்த வசனத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுகிற போது அந்த வசனத்தில் உள்ள வெளிச்சம், அந்த வசனத்தில் உள்ள ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஜீவனையும் உயிர்ப்பிப்பதிலையும் சம்பூர்ணமாய் நடத்தும். ஆமென். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் எல்லாவற்றிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் ஆரோக்கியமாக இருங்க. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், ஊழியம் எல்லாத்திலையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். வாசிப்போமாக. எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவரும், மல்கியா 4 அதிகாரம் 2வது வசனத்தை இன்னொருவரும் வாசிக்க கேட்கிறேன். மைக்கிந்தாங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, அது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்காங்க? ஐ வில் பிரிங் இட் ஹெல்த் அண்ட் கியூர். அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அடுத்து மல்கியா 4:2. ஆமென். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் இயேசுவானவர் உதிப்பார். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமென். இந்த வசனம் கிடைச்ச உடனே என்னுடைய சிந்தை எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஒருவேளை வேலை பலுவின் நிமித்தம் சரீர பலவீனங்கள் அது வரும் போகும், அதை குறித்து நம்ம பேசலை. ஆனால் சிக்னஸ் தேவ பிள்ளைகளுக்கென்று நியமிக்கப்பட்ட காரியம் அல்ல. இந்த உலகத்தில் பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தின் விளைவாக ஏற்பட்டதனுடைய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இந்த சரீர பலவீனங்கள். இந்த வசனத்தை எந்த அளவிற்கு என் இருதயத்தில் ஆழமாய் அதை உணர்ந்து தியானித்து அந்த வசனத்தை அசை போட்டுக்கொண்டு என் வாயினாலே அந்த வார்த்தைகளை அறிக்கையிட அந்த வார்த்தை ஆவியாக இருக்கிறபடியினால் அந்த ஆவியின் வல்லமை முதலாவது என்னுடைய ஆவியில் பலப்பட செய்து, அந்த ஆவியின் பலத்தினால், அந்த ஆவியின் பலத்தின் வல்லமை என்னுடைய ஆத்மாவின் மூலமாய் என் சரீரத்தில் பலனடைய செய்து என்னுடைய முழு ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாக ஆரம்பித்துவிடும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு மைக்ரேன் ஒரு பக்கமாக வலிச்சுக்கிட்டே இருக்கு, ஆண்டவரே ஒரு பக்கமாக எனக்கு வலிக்குது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கிறோம். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். ஆண்டவராகிய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு தம்மை தேடி வந்த ஒவ்வொருவருடைய வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் அவர் தொட்டு சுகமாக்கினார். வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். அதே இயேசு நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருக்கு நீங்கள் படுகிற பிரச்சனை, பாடுகளின் வேதனை நன்கு அறிந்தவராய் இருக்கிறபடியினால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தர வல்லமை உள்ளவர். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும், சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் மாத்திரம்தான் பலவீனம் என்று அல்ல. ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் நோய் கொண்டதாய் காணப்படும். ஒவ்வொருவருடைய ஆவியும் முறிந்து போய் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல், உத்வேகம் இல்லாமல், மனசோர்வோடு கூட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி நிமித்தமாக சரீரம் பாதிக்கப்படுகிறது. எங்கே பாதிக்கப்படுது? தன்னுடைய ஆவி ஆத்துமாவிலே பாதிப்பு உண்டாகிற போது அந்த காரியத்தின் விளைவினால் சரீரம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் பரிபூரண சுகத்தை கொடுக்க விரும்புகிறார்.
இந்த செய்தியை கேட்கும்போது ஆண்டவருடைய சிலுவையை கொஞ்சம் முன்னாடி வச்சு பாருங்க, அவருடைய தழும்புகளுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. உங்களுக்காக எனக்காக 39 அடிகள் அவருடைய முதுகிலே பிளக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. அந்த காயத்தை நீங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒருவேளை ஆரோக்கியம் இருக்கலாம், ஆனால் என் மனைவி பலவீனமாக இருக்கிறாள், என் பிள்ளை பலவீனமாக இருக்கிறாள், என் பெற்றோர்கள் பலவீனமாக இருக்கிறாள், என்னோடு உடன் வேலைக்கார் என்னுடைய ஃப்ரெண்டு சுகவீனமாக இருக்கலாம், என்னுடைய ஆண்டவரே ஊரில் இருக்கக்கூடிய உறவினர் சுகவீனமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நான் உத்தரவாதத்தோடு கூட அந்த காயத்தை பார்த்து, அந்த காயத்தின் தழும்புகளில் எனக்காய் என் பலவீனத்தை சுமந்தவர், 1 குறைய 40க்கு 1 குறைய 39 அடிகளை எனக்காய் சுமந்த அந்த காயங்களை நான் விசுவாசிக்கிறேன். அந்த காயத்தின் தழும்புகள் என்னை சுகமாக்கட்டும். அந்த காயத்தின் தழும்புகள் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை, சரீரத்தில் இருக்கிற கட்டியை சுகமாக்க வல்லமையுள்ளது என்பதை விசுவாசித்து நாவினால் நீங்கள் அறிக்கை செய்கிற போது, ஒருவேளை பிசாசின் வல்லமையாக பிசாசிற்கு நீங்கள் இடம் கொடுத்தது நிமித்தம் ஏற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கவனக்குறைவான நிமித்தமாக இருந்தாலும், அந்த தழும்புகள் 100% சுகத்தை கொடுத்து இன்னும் கர்த்தருக்கென்று இந்த உலக வாழ்க்கையில் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அதிக நாட்களை கூட்டி கொடுத்து உங்களை கர்த்தருடைய மகிமைக்காய் வாழ செய்வார். ஹல்லேலூயா. We receive it by faith. Amen. ஒன்றுமே பெரிய காரியத்தில், ஆண்டவரே உம்முடைய காயத்தை நான் விசுவாசிக்கின்றேன் அப்பா. இந்த ப்ரெஷர் நிமித்தம் எனக்கு இந்த இடம்லாம் வலிக்குது ஆண்டவரே. சுகர் நிமித்தம் நான் சோர்வடைந்து போயிருக்கிறேன். கொலஸ்ட்ரால் நிமித்தம் ஆண்டவரே, என்னுடைய லிவரில் ஃபேட்டி லிவர் ஏற்பட்டது நிமித்தம் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று ஒருவேளை அதனுடைய சைடு எஃபெக்ட் நிமித்தம் பல குழப்பங்கள் உங்கள் சரீரத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் போராட வேண்டியது தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதபடியிலே விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தை, ஆண்டவரே என்னுடைய கரத்தை உம்முடைய காயங்களில் நான் வைக்கின்றேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரே. இதோ நான் விசுவாசிக்கின்றேன். நீர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து விட்டபடினால் உமக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்கிற போது, மாம்சீக ரீதியாய் அங்கும் இங்கும் அசைகிற போதிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் ஒழிய எனக்கு விடுமோச்சனம் இல்லை. அங்கங்கே நரம்பு இழுக்குது ஆண்டவரே, அங்கங்கே இந்த வலி வேதனை தொடர்ந்து கிரானிக் ஆண்டவரே, அந்த காரியம் இருக்கிறது நிமித்தம் நான் உமக்கென்றும் என் குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், இந்த நாள் ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. சரி, சுகவீனம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் என்ன சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். இன்னொரு டூ மினிட்ஸில் கேட்டு நம்ம நேரடியாக வசனங்களுக்குள்ளே போயிடுவோம். சொல்லுங்களேன், சுகர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? சாப்பாடா? இல்லை, நான் கேட்டது புரியுது இல்லையா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால். ஹை ப்ரெஷர் எதனால் வருது? ப்ரைமரி ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சல் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் மாறணும். ஆமேன். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சுகப்படுத்திடுவாருங்க, சுகப்படுத்தி அனுப்ப போகிறாரு. ஆனால் நீங்கள் கோவப்பட்டு திருப்பி ப்ரெஷரை கூட்டிகிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹை கொலஸ்ட்ரால் எதனால் வருது? சாப்பிட்றதுனால. என்ன சாப்பிட்றதுனால? ஃப்ரைட் ஐட்டம்ஸ், தெரியுது இல்லையா? சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இதெல்லாம் என்னங்க ஹாஸ்பிட்டலாக இங்கே நடத்திட்டு இருக்கோம்? இல்லை, இது உங்களை சரீரத்திலையும் சுகப்படுத்தி ஆண்டவருடைய ஆலயம். நீங்கள் இந்த சரீரம் கர்த்தருடையது. வாயத்திறந்து சொல்லுங்களேன், இந்த தேவனுடைய ஆலயம் கர்த்தருடையது. ஆமேன். கர்த்தரும் எனக்கு உரியவர். ஆமேன். இது என்னுடைய ஆலயம் அல்ல, இது கர்த்தருடைய பிரசன்னம் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். அதுக்கு நான் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஆமேன், ஆமேன். சரி, இன்னொன்று, மன்னிக்க முடியாத காரியம். ஒரு சிலருக்கு மைக்ரேன் இந்த இடத்துல இருக்கலாம், ஒரு பக்கமாக வலிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த நாளில் ஜெபிப்போம், ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். ஆமேன். ஆனால் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிப்பது தான் நம்மளுடைய சுபாவமாக இருக்கட்டும். கசப்புணர்ச்சி இருந்தால் ஒரு பக்கம் உங்களுடைய காரியங்கள் பலவீனப்பட ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. கவலை, பயம். இன்னொரு மிக முக்கியமான காரியம், முறையாக ஆயத்தம் இல்லாமல் பந்தியில் கலந்து கொண்டாலும் சரீரத்தில் பலவீனங்கள் உண்டாக ஆரம்பிக்குமாம். பெருந்தீனி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ். கேம், ஸ்போர்ட்ஸ், கேம்னா வீடியோ கேம் சொல்லலை,
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம சரியாய் செய்கிற வேளையில் காரியங்கள் சமாதானமாய் முடியும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சரீரத்திற்கு நான் செய்ய வேண்டியதை ஞானமாய் செய்ய எனக்கு கிருபை தாரும். நீர் எனக்கு சுகத்தை தரப்போகிறீர், ஆனால் இந்த சுகத்தை நான் தக்க வைத்து கொள்ள எனக்குள் மனம் திரும்பின இருதயத்தை தாரும். இந்த விஷயத்திலும் இருக்கட்டும் ஆண்டவரே. என் சரீரம் கெட்டு போகிறது நிமித்தம் என் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எவ்வளவு பாடாய்படுகிறார்கள், வேதனைப்படுறாங்க. அவர்கள் வேதனைப்படுவதற்கு நான் காரணனாக இருக்கக்கூடாது. என்னை நான் பக்குவமாய் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் காத்துக்கொள்வேன். அநேகருடைய கரங்கள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் மனைவி ரெபெக்காளுக்காக விண்ணப்பம் பண்ணினான். 20 வருஷம் பிற்பாடு ஈசாக்கின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ரெபெக்காளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனைவியினுடைய கற்பத்தின் கனிக்காக, உங்கள் குடும்பத்தின் கற்பத்தின் கனிக்காய், மனைவிக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் உக்ரானத்துவம் எடுத்து ஜெபிக்கிற வேளையில் கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், ஆண்டவர் எப்படி சுகத்தை கட்டளையிடுகிறாராம். வாசிப்போம். சங்கீதம் 107:20 ஒருவரும், மத்தேயு 8:8 இன்னொருவரும் வாசிக்க கேட்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவித்தவர். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கும் 1000 நோய்கள் வருகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் வருகிறது, நோய்கள் வரக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாவல் உண்டு. உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஹல்லேலூயா. He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவிலே மறைகிற போது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அந்த ஆரோக்கியத்தை விசுவாச கண்களால் பார்க்கிறேன். அவருடைய கரங்கள், அவருடைய சிறகுகள், ஆணிகள் பாய்ந்த அந்த கரங்கள் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் வீட்டின் கூரையின் மீது இருக்கிறபடியினால் வாதை என் கூடாரத்தை அணுகாது, தீமை என்னை அணுகாது என்ற விசுவாச அறிக்கையோடு நீங்கள் வார்த்தையை அறிக்கையிடுகிற வேளையில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, இத்தனை செய்திகள் இருந்தாலும் இந்த நாளில் நேரடியாக வரக்கூடிய இந்த ஜீவ வார்த்தை, ரேமா வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தில் தீங்கணுகாதபடி காத்துக்கொள்ளும். வாய்களை திறந்து சொல்லுங்களேன், ஆண்டவரே தீங்கணுகாதபடி காத்துக்கொள்ளும். அடிக்கடி நோய்வாய்ப்படுகிற தன்மைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் நோய்வாய்ப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது நிமித்தமாக இருந்தாலும் சரி, கிளைமேட் நிமித்தமாக இருந்தாலும், பெற்றோராகிய நான் ஒருவேளை அது அனுமதித்தால் அது உங்கள் சித்தமாக இருக்கட்டும், ஆனால் என்னுடைய உக்ரானத்துவம் என் பிள்ளைகளுக்கு காவலாளி நானே. ஆமென். உங்கள் மனைவிக்காக உத்தரவாதத்தை எடுத்து ஜெபிச்சிருக்கீங்களா? உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? உங்கள் மனைவியை வாழ்த்தி, நீ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் எனக்கு கர்த்தர் உன்னை ஈவாய் கொடுத்திருக்கிறார், உன் சரீர பலவீனங்கள் நீங்கி நீ சுகமாய் இருப்பாயாக என்று உங்கள் மனைவியை நீங்கள் வாழ்த்துகிற வேளையில் மனைவியின் சுகவீனங்கள் மாறி மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எரிச்சல் பட்டு மனைவியை காயப்படுத்தின சகோதரனே, இன்றைக்கு நீ அன்போடு கூட பேசுகிற ஆறுதலின் வார்த்தைகள், இயேசுவின் அன்பினால் நிறைந்து பேசுகிற ஒவ்வொரு அன்பின் வார்த்தைகளும் காயப்பட்ட உன் மனைவியினுடைய சரீரத்தில் நற்சுகத்தை கொடுத்து இன்னும் தீர்க்காயுசோடு வாழும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் முதலாவது வார்த்தையை அனுப்பி தன்னுடைய ஜனங்களை சுகமாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை ஒரு தச்சனுடைய குமாரனாய் பார்த்தார்கள். இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாய் பார்த்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியல. காரணம் அவர்கள் அவிசுவாசத்தை நிமித்தம். இன்றைக்கு ஒரு சிலர் இந்த பிரதர் தானே அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை நீங்கள் நோக்குவீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யும் என்கிற விசுவாசத்தையுடையவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த வசனம் எனக்குள்
கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த வசனத்தை எனக்குள் ஆழமாய் தியானிக்கிற ஒரு அனுபவத்திற்குள் கடந்து வர வேண்டும். வாசிப்போம். ஏசாயா 53:5 ஒருவரும், மத்தேயு 8:17 இன்னொருவரும் வாசிக்க கேட்கிறேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஆமென், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்தை நோக்கி வார்த்தையை சொல்லுங்களேன் பார்ப்போம். அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகிறேன். அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகிறேன். அந்த 39 அடிகள் எதற்காய் பட்டீர் ஆண்டவரே? இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரே வியாதிகளுடைய அடிப்படை காரியங்களில் 39 காரியங்கள் ஆண்டவரே அடிப்படையாக இருக்கிறது என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த 39 அடிகளும் ஒவ்வொரு காயங்களும் எனக்கும் என் மனைவி குடும்பத்திற்கும் என் சகோதர சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததி சந்தானங்களும் இது ஆண்டவருடைய சந்ததி. இந்த சந்ததியில் எந்த சாபமும் இருப்பது இல்லை என்கிற வசனத்தோடு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் விளங்க வேண்டும். ஆமென். இன்னும் ஒரு சிலர் வார்த்தையோடு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ என்னுடைய மூதாதையர்களுக்கு சுகர் இருந்தது ஐயா, பிரஷர் இருந்தது ஐயா, கொலஸ்ட்ரால் இருந்தது, இப்போ நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்குள் வியாதி வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய சந்ததி. சரீர பிரகாரமாக என்னை பெற்ற பெற்றோர்கள் இருக்கலாம், ஆனால் ஆவியானவரால் நான் பிறந்தபடியினால் இந்த சந்ததியில் எந்த மூதாதையர்களுடைய பலவீனங்களும் அணுவதற்கு அதிகாரம் இல்லை என்கிற வார்த்தையை அறிக்கையிடுவோமாக. அப்படிதாங்க நான் மேற்கொண்டேன். ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் பக்கத்தில் கூட வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நான் கர்த்தருடைய சந்ததி. இந்த சந்ததியின் கற்பாடு என் மகனோ என் மகளுக்கு எந்த பலவீனங்களும் வரக்கூடாது என்கிற வார்த்தையை அறிக்கை செய்து மேற்கொள்ளும்படியாய் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கிறபடினால் பலவீனங்கள் அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. முழங்காலில் இட்டு அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற வேளையில் வெளியரங்கத்தில் பதிலை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகள் நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய தழும்புகள் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி போய், ஐயா இந்த பலவீனத்தை ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்களா, சரீர பிரகாரமாக ஹாஸ்பிட்டல் போறது எல்லாம் இருக்கட்டும், ஆனால் முதலாவது ஒரு தகப்பன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே சாதாரணமாய் வந்தது போனது எது இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு இது வரக்கூடாது என்கிற தன் முழங்கால்களை முடக்கி கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறவன் ஜெயமுள்ளவனாய் விளங்குவான். ஹல்லேலூயா. சகோதரி நீங்களே இருப்பீங்களா? இருப்பீர்களானால் தொடர்ந்து செய்வோமாக. மத்தேயு 8:17 வாசிங்களேன். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, ஆமென், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் நோய்களை தேவன் சுமந்தார், என் நோய்களை தேவன் சுமந்தார். அப்ப ஏன் என் சரீரத்தில் இருக்கு? ஒருவேளை என் மூளையை தாண்டி ஆண்டவருடைய சித்தம் என் சரீரத்தில் நோய் இருப்பது அவருடைய சித்தமாய் இருந்தால் அது தேவனுடைய நோக்கம் நடக்கட்டும். ஆனால் நான் செய்ய வேண்டியது, என் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்து என் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆரோக்கியம் என்று சொன்னால் நோய்வாய்ப்படாமல் அடிக்கடி நோய்கள் அணுகாதபடிக்கு ஆரோக்கியமாய் தொடர்ந்து வாழுகிறது தான் ஆரோக்கியம். சுகம் என்பது நோய் வந்த பிற்பாடு மருந்தெடுத்து சுகமடைவது போல இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் மூன்றாவது மிக முக்கியமான காரியம் மகிழ்ச்சியான ஒரு இருதயம். ரெண்டாவது பார்த்தோம், தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். இன்னும் 2 காரியத்தை நாம் சீக்கிரம் பார்த்து இந்த நேரத்தில் பந்திக்கு நாம் ஆயத்தப்பட போகிறோம். மகிழ்ச்சியான இருதயம். நீதிமொழிகள் 17:22 ஒருவர் வாசிக்க கேட்போம். நெகேமியா 8:10 இன்னொருவர் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். உங்கள் எலும்புகளை உலர செய்யும். உங்களுடைய வார்த்தை உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகளுடைய ஆவியை முறிந்து போக செய்து அவர்கள் எலும்புகளை உலர செய்யும் என்பதை அறிந்தவர்களாய் வீட்டிலும் வெளியிலும் அநேக இனிமையான வார்த்தைகளை, மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமென். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். சிஸ்டர்ஸை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அப் டு யூ. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
சொல்லும் போது கொஞ்சம் சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், சர்ச்சில் நம்ம அழகாக எல்லார்கிட்டையும் பண்ணிடுறோம். ஆனால் வீட்டில் போகும்போது சூழ்நிலைகள் மாறுகிறது. இந்த நேரத்திலையும் ஆவியானவர் ஒரு சிலருக்கு சொல்கிறார், சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, என் மனைவியை பேசக்கூடாதுன்னு நான் நினச்சி மனம் திரும்பி ப்ரேயர் கூட நான் பண்ணுறேன். ஆனால் வீட்டுக்கு போன உடனே என் மனைவியை பார்த்த உடனே கடுன்னு வந்து எலியும் பூனையும் போல என் மனைவியை, என்னை நம்பி கையை கொடுத்த என் மனைவி என்று பாராமல் ஒரு விரோதியை போல பார்த்து அவளை சோர்ந்து போக பண்ணி சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்த ஒரு நபராய் நான் இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே, என்னை சுகமாக்குவீரா? முதலாவது நீதான் சகோதரனை சுகமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகா ஹாசே மேகா ரோபே ஹாந்திரே. ஆண்டவர் ஒரு விசை, ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் மனைவியை பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதரிகளை பார்க்கலாம் நீரே எனக்கு அழகானவள் என்று சொல்லி சந்தோஷப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சரி, அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி உண்டு. இனிமையாய் நாம் பேச வேண்டும். ஆமென். கடைசியாய் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தை வசனத்தை நாம் வாசிச்சுட்டு ஒரு சில பாடல் வரிகளை பாட போகிறோம். டி மைனரில் நிலுமா. தயவு செய்து ஒரு காரியத்தை கேட்கிறேன். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள். உங்கள் விசுவாசம் சோர்ந்து போய் காணப்படலாம். ஐயா, அண்ணா, என்னால் முடியலை, நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால் முடியலை. ஜெபிக்கிற வேளையில், ஊழியர்களாகிய நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் நாங்கள் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், தேவனைய சுகத்தை தருகிறவர். ஜெபிக்கிற வேளையில், பாடல் வேளையில், ஆண்டவரே நீர் எனக்கு சுகத்தை தர வல்லமை உள்ளவர், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுகிற வேளையில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 9:22 வாசிப்போம். மத்தேயு 9:29 வாசித்து அப்படியே கண்களை மூடி இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். அந்நேரம் முதல் அந்த ஸ்ரீ சொஸ்தமானாள். எல்லாரும் அப்பாவுடைய சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். அப்படியே எழுந்து நின்று, என் பிஸ்னஸ், என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நொந்து போய் என்னுடைய ப்ரெஷரெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சு. என்னுடைய சுகர் லெவல் அப்நார்மலாக இருக்கிறதே எனக்கு தெரியலை. அப்பப்போ ஏதோ பண்ணுது, அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். எனக்கு தெரியாதுங்க, எக்ஸாக்டாக தெரியாது. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா முதல்ல அப்பாவுடைய பாதபடியிலிருந்து நாம் துவங்குவோம். எதையும் முடிச்சுட்டு போய் அப்பா பக்கத்தில் போகாதீங்க. அப்பா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா காரியத்தையும் செய்யும்போது எல்லாமே நல்லதாக முடியும். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 29வது வசனம். ஹல்லேலூயா. சரி, எஸ், ஆமென். ஹல்லேலூயா. டி மைனர். ஹல்லேலூயா. ரஹஸ்யாந்திரி சுகம் பேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய், தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள், கண்கள். சபையர் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அந்த தழும்புகளில் இருந்து என் சுகத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். உன் வல்லமையால் சுகமானே, உன் வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே, உன் தயவினால் சுகமானே. இசையா, இசையா,
ரட்சகரே, சுகம் தரும் என் தேவாவே, இயேசையா ரட்சகரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகட்டும். ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சம்பூரண சுகம் உண்டாவதாக. வார்த்தையினால் சுகத்தை உண்டாக்குகிறவர், கலக்கங்களை மாற்றுகிறவர். முறிந்த எலும்புகள், முறிந்த ஆவியை உயிர்ப்பிப்பீராக. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சர்வாங்க சுகம் உண்டாகட்டும். சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தின் வல்லமை கடந்து வருவதாக. பரலோகத்தின் ஜீவன் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒவ்வொரு பலவீனங்களும் மாறுவதாக. சுகவீனங்கள் மாறுவதாக. எதிரிடையின் வல்லமைகள் அகன்று போவதாக. இருளின் வல்லமைகள் நீங்கட்டும். தேவனுடைய ஒத்தாசை, ஜீவ வல்லமை, பரலோகத்தின் அக்கினி நிறைவாய் செயல்படுவதாக. இயேசையா